கேமிங்ஸ் தமிழ் வாங்க விளையாடலாம். ரேஸ் எல்லாம் செம்ம ஈஸி. இப்போ நம்ம ரேஸ் தான் விளையாட போகிறோம். ரேஸு 33 கொடுக்கலாம். அது வேற கொடுக்குறியா 33 எஸ் ஓல்டு. வாங்க விளையாடலாம். ஒரே ஒரு லெவல் தான் ஓப்பனில் இருக்கா. வாங்க விளையாடலாம். ஒரே ஒரு லெவல். இந்த நீல மண்டையும் கூட தான் விளையாட போகிறோமா? என் சைக்கிள் மஞ்சள் கலருக்கு ஜெயிக்கிறேன். வா வா. ஃபஸ்ட்டு மேட்ச்ன்றதுனால கொஞ்சம் தடுமாறும். கண்டுக்காதீங்க என்னடா ஃபஸ்ட்டு போகிறேன். வாங்கம்மா மிதிடா. மிதி ஃபஸ்ட்டு போயிட்டான். ஃபஸ்ட்டு போயிட்டானே. நான் ஃபஸ்ட்டு எப்படியாச்சும் போடும். ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்பீடில் போடா. ஃபஸ்ட்டு யார் வராங்கன்றது முக்கியம். லாஸ்ட்டாக யார் ஃபஸ்ட்டு வராங்கன்னு தான் முக்கியம். மஞ்சள் கலர் மண்டைய வாங்கடா பார்த்துக்கலாம். என்ன வா 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 வா. ஜம்ப். நான் ஜம்ப்பெல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கே. ஐயோ ஃபஸ்ட்டு போயிட்டான். நாம் எப்படியோ தாண்டிட்டோம். நான் தாண்டிட்டான். நான் வந்து ஜெயிச்சிருவோம். தாண்டிட்டான். அடுத்த மேட்ச் ஃபயராக விளையாட. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைமா. அடுத்த மேட்ச் நான் எப்படி ஜெயிக்கிறேன்னு பாரு. தோக்கடிக்கிறான் பிள்ளைக்கா பையன். என்னை பற்றிலாம் அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா எங்கே வந்துருக்க மாட்டான். வேண்டாம் என்ன ஏங்காவது. நான் எப்படி ஜெயிக்கிறேன்னு மட்டும் பாரு. இந்த 2 பட்டனை வச்சுக்கிட்டே நான் ஜெயிச்சிடுவேன். இந்த 2 பட்டனை மட்டும் கொடுங்கடா. நான் ஜெயிச்சுக்கிறேன். 2 பட்டனை வச்சு மட்டும் நான் ஜெயிக்கிறேன். வேறு எதுவும் கொடுக்காதீங்க. 2 பட்டன் கொடுங்க. லெவல் 1 முடிச்சாச்சு. லெவல் 2க்கு போகிறோம். லெவல் 2 இதான் அப்கிரேட் பண்ண சொல்லுது. அப்கிரேட் பண்ண காசு இல்லையா? கண்டினியூ கொடுத்து நம்ம காசு சம்பாதிச்சு ஜெயிக்கலாம். சம்பாதிக்கிறேன். வா வா வா. ரேஸ்க்கு வாடா. என்ன ஏதோ அவன் பூஸ்ட்டு போட்டுட்டான். நம்மளால பூஸ்ட் கொடுக்க முடியுமா? பூஸ்ட் கொடுத்தா மேலே போகணுமே. பூஸ்ட்டு நான் மேலே ஏற மாட்டேங்குது. ஏறு. அவன் ஜெயிச்சிருவான். ஏறு. ஜெயிச்சிட்டேன்டா. ஜெயிச்சிட்டேன். தாண்டி பூஸ்ட்டு கொடுத்து வேகமாக போடு. வேகமாக போ. அவன் ஜெயிச்சிருப்பான். நாத்துக்கு கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பான். ஜெயிச்சிட்டான். பெட்டர் யூ லூசன்னு வந்துட்டுது. ஜெயிக்கிறேன். அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். வா. என் ஸ்பீடுக்காக நான் கொடுக்க முடியாது. அவன் எவ்வளோ பின்னாடி வரான். செம்ம ஸ்பீடு. அளவு பார்க்க முடியாது. அந்த 3வது பட்டத்தினால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஏதாச்சும் புதுசாக கொடுத்தாடா. ஏதாச்சும் ஃபஸ்ட்டில் தடுப்பாடுவேன். அதுக்கடுத்து நான் ஜெயிப்பேன். நான் மண்ணில் விழுத்து லைட்டாக மண்ணை கவிட்டேன். இது புதுசாக கொடுத்தா நான் மண்ணை கவுவேன்னு தெரிஞ்சே கொடுத்துருக்காங்களா இல்லை வேணே பண்ணுறானுங்களா? எது எப்படியோ நம்மளுக்கு என்ன. நம்ம இதை ஜெயிச்சிட வேண்டியதான். இதை எதுக்கு யூஸ் பண்ணோன்னே தெரியல. யூஸ் பண்ண கற்றுக்கிறதுக்குள்ள அவன் ஜெயிச்சிட்டான்டா. இந்த மேட்ச்சு
இந்த மேட்ச் அது எப்படி யூஸ் பண்ணுவேன்னு கற்றுப்பண்ணா அந்த பட்டன் அழுத்திட்டேன். இந்த பட்டன் அழுத்தனா என்ன தான் நடக்கும்? இங்கே அழுத்த சொல்லிட்டு அழுத்தனா டபுள் ஜம்ப் பண்ணுது, அவ்வளோதானா? அழுத்தனா அது கீழே விழுந்தது. இந்த மேட்ச்சு அது எப்படியாச்சும் கற்று எனக்கு புரிஞ்சிச்சு. அது சுத்தத்து அடுத்த மேட்ச் நான் ஜெயிக்கிறேன். அடுத்த மேட்ச் போன மேட்ச் அதை கற்றுக்கிறதுக்கு போயிடுச்சு. போன மேட்ச் அதுக்கு முந்தின மேட்ச். இந்த மேட்ச் நான் ஜெயிக்கிறேன். இந்த மேட்ச் ஜம்பிங்கில் நான் போவேன். ஜம்பிங் யாடா வாடா ஆடா. என்னெல்லாம் பீட் பண்ண முடியாது எவனாலையும். சைக்கிள் ரேஸ் நான்லாம் பைக் ரேஸில் ஃபஸ்ட் வருவேன். இதுட்ட சாதாரண சைக்கிள் தானே. ஜெயிச்சிட்டேன். சைக்கிள் ரேஸ் அடுத்தது இவன்டா ஜெயிக்கிறேன். வா இன்னும் மோதி பேடா ஒத்தைக்கு ஒத்த இல்லை எப்படியும் தோக்கடிக்க முடியாதுன்னே தெரிஞ்சு மோத வரேன்டா. தோக்கத்துக்குனே ஃபஸ்ட்டில் போய் தோக்கணும். சரி தோக்க போகிறான். இருந்தாலும் நான் இந்த மேட்ச் தோத்துட்டேன்டா. இந்த மேட்ச் ஃபயராக இருந்தாரு. ஃபயர் வந்துட்டுது. ஃபயர் வந்துட்டுதுண்ணா. வணக்கம் வாங்க மாட்டான். ஃபயராக பார்ப்பேன். ஃபயர் ஃபயர் வந்துட்டுது கிட்ட வந்துட்டுது. ஃபயர் வந்துட்டுது ஜெயிக்க பாரு இந்த மேட்ச். ஃபயர் வந்துட்டுதுடா. ஃபயர் வந்துட்டுதுடா. ஃபயர் வந்து ஜெயிச்சிட்டேன்டா. வேறு ஏதாச்சும் லெவலில் இருக்கா? லெவல் 3க்கு போயிட்டேன். இதோட இந்த கேம் பிளே ஓவர். முடிஞ்சு இந்த வீடியோ.